நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் சந்திக்கும் போது எனக்கு முன்னால் அப்படியே நீங்கள் திரையிலே காணக்கூடிய அளவுக்கு சில விருதுகள், பெருமதியான விருதுகள் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த விருதுகள் இப்போ நீங்கள் பார்க்குற நேரத்தில் அந்த விருதுக்கு சொந்தக்காரர், இந்த விருதுகளை வென்ற ஒருவரை நாங்கள் இணைத்துக்கொள்ளப் போகின்றோம். அவர் ஒரு அழகு கலை நிபுணர், பியூட்டிஷியன், அது மாத்திரமல்ல ஹேர் ட்ரெஸ்ஸர். இப்படி அந்த அழகு கலை ரீதியிலே அந்த துறையிலே சாதித்து வரக்கூடிய ஒருவர். நமது நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலையும் தனது திறமையால் தனது அந்த துறையிலே சாதித்து வருகின்ற ஒருவர். 20 வருடத்துக்கும் அதிகமான இந்த பயணம், அழகு கலை துறையிலே மிளிர்கின்ற ஒரு பயணம் 20 வருடத்தை கடந்திருக்கின்றது. சாதனைகள் படைத்து விருதுகள் வென்று இன்று எமது கலந்துரையாடலுக்காக வருகை தந்திருக்கின்றார் எமது கலையகத்துக்கு. அவருடைய அந்த பயணத்தோடு, அந்த பயணம் குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் மேக்கப் ஆர்டிஸ்ட், அழகு கலை நிபுணர், விருதுகள் பலவற்றை வென்றிருக்கக்கூடிய கயல்விழி ஜெயபிரகாஷை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். இந்த அழகு கலை நிபுணர் ஒருவர் சந்திக்கும் போது, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருவர் சந்திக்கும் போது அவங்களோட சலூன் விடயங்கள், அப்படி இல்லைன்னா மேக்கப் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள், அதை தாண்டி ஹேர் ட்ரெஸ் எப்படியெல்லாம் செய்யலாம், இப்படியான டிப்ஸ், இப்படி பலவற்றை நாங்க பேசிட்டு இருப்போம். நீங்களும் அடிக்கடி அப்படித்தான் வருவீங்க. ஆனா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில, இந்த கலந்துரையாடல் பகுதியில, இந்த விருதுகளுக்கு மத்தியில இந்த 20 வருட காலத்துக்கும் அதிகமாக நீங்க வந்திருக்கக்கூடிய இந்த பயணம், தொடர்ந்த பயணம், எதிர்கொண்ட சவால்கள், தொடர்ந்தும் நீங்க சாதிக்க இருக்கக்கூடிய திட்டங்கள் என்று பலவற்றை நீங்கள் எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக மாறப்போகுது. முதல்ல வாழ்த்துகள். இறுதியாக பிரான்சிலே ஒரு விருது உங்களுக்கு கிடைச்சிருந்தது, அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பயணம் தொடர்பில் நாங்கள் பேசலாம். நன்றி. கயல்விழி, சொல்லுங்க, எப்படி இந்த பயணம் ஆரம்பமானது 20 வருஷங்களுக்கு முன்னுக்கு? உண்மையாவே நான் கல்யாணம் பண்ண முன்னாடியே நான் சின்னதாக இந்த சிறு வயதுலேருந்தே நார்மலாக அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன், அதாவது உடம்புக்குள்ளே ஒரு கலை இருக்கும் இல்லையா, லேடிஸ்க்கு மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் டான்ஸில் நிறைய ஸ்கூல்லையுமே ராமநாதனில் படிச்சிருக்கிறேன். ஸோ ஸ்கூலில் நிறைய டான்ஸ் ஈவெண்ட்ஸில், ஹேண்ட் ஒர்க்ஸில் எல்லாம் நான் நம்பர் 1 இருப்பேன். அப்போ அதுதான் என்னோட வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் அந்த கலை ஆர்வம் தூண்டப்பட்ட இடம் அதுதான். அதுக்கு பிறகு தான் பெயிண்டிங்ஸ், ஒவ்வொரு விஷயங்கள். ஏன்னா ஒரு சில ஏஜுக்கு அப்புறம் முந்தி எங்கள் பாட்டியெல்லாம் நீங்கள் ஓ லெவல்ஸோடு இருந்துருங்க, அதுக்கு மேலே நீங்கள் இப்போ போக தேவையில்லை, அடுத்த கட்டம் இனி பேரண்ட்ஸுக்கு அப்புறம் பாட்டிமார் மோஸ்ட்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தானே நினைப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு சில விஷயங்கள் அதாவது ஆர்ட்ஸ் இதுகள் எல்லாம் இந்த உடம்புலேயே இருந்ததுனால அந்த ஒரு சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணுவேன், ஹேர் ஸ்டைல் செய்து பார்ப்பேன். அப்போ இதுக்கான படிப்பு படிக்கிறதுக்கு எனக்கிட்ட அந்த அளவு காசு இருக்குல்ல. ஸோ 100 rupees தான் இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணினேன். ஸோ ஒரு மாதத்துக்கு அந்த கிளாஸுக்கான ஃபீ 100 ரூபா தான். ஸோ அதை கட்டி தான் நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன். மேரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது இப்போ வளமையாக அழகு கலை தொடர்பாக நீங்கள் பேசுவீங்க, ஒரு மேக்கப் விஷயங்களை செஞ்சு காட்டுவீங்க, டிப்ஸுகளை சொல்லுவீங்க. இன்றைக்கு வளமையாக நீங்கள் அப்படி தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பயணத்தை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. நீங்கள் ஆரம்பித்த காலம் நிச்சயமாக கிளாஸஸ் பெருசாக இருக்காது, அது ஒன்று. அடுத்தது தற்போது இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, அதனுடைய ஆரம்ப கட்டமாக தான் இருந்தது. யூடியூப்ல ஏதாவது டவுட்டாக இருந்தால் சர்ச் பண்ணி பார்க்கறது, இப்போ ChatGPT, இப்படி நிறைய இருக்குது. ஆனால் அதை விட நீங்க ஆரம்பிச்ச பகுதி அது இதனுடைய ஆரம்ப காலமாக தான் இருந்தது. அதுல இருந்து இவ்வாறு நீங்க கற்றுக்கொண்டீங்க. அப்புறம் வர காலம் சில HD முறையில் இந்த மேக்கப் எல்லாம் கொடுக்கணும், இவ்வாறு நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பா நான் பேப்பர் கட்டிங்ஸ் தான் முந்தி பேப்பர்ஸ்ல தானே ஒவ்வொரு விஷயங்களும் வரும். நான் ரொம்ப சின்னதா தான் நான் சலூன் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ சலூன் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே நேஷனல் அவார்ட்ஸ் போஸ்ட் போடுவாங்க, வினர் வினர் வினர்ன்னு. எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் இருக்கும், எதுலையுமே நான் நம்பர் 1 இருக்கணும்னு, அதுக்காக ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த டைம் எனக்கு பெரிய அளவில் காசு இருக்கலாம், ஆனாலும் நான் நேஷனல் அவார்டுன்றது எனக்கு ஒரு நேஷனல் முந்தி நம்ம நேஷனல் அவார்டுன்றது ஒரு பெரிய விஷயமா பார்த்தோம். எனக்கு இந்த நாட்டில் இந்த துறையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, நான் அதுக்கான ட்ரைனிங்ஸ் எடுக்கணும்னு நான் உண்மையாகவே நயனா மேமுக்கு தான் அதுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் என்ன கண்டுபிடிச்சது.
இந்த இப்போ நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது எனக்கு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் இதில் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறீங்களே, நீங்கள் ட்ரை பண்ணலாமே, காம்படிஷன் செய்யலாமே, வின் பண்ணலாமே அப்படின்னு. அதனாலேயே தான் நான் நேஷ்னல் அவார்ட்ஸ் ட்ரை பண்ணேன். ஸோ நேஷ்னல் அவார்ட் போகும்போது ஒவ்வொரு வருஷமே நான் வின் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கண்டினியூவாக. லாஸ்ட் 5 நான் நினைக்கிறேன் 5 இயர்ஸாக கண்டினியூவாக நான் வின் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டே தான் ஒவ்வொரு வருஷமும். ஸோ எனக்கு அப்புறம் வரப்போகிற ஆட்களுக்கு வந்து வழி விடுங்க, நானும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் வின் பண்ணும்போது எனக்கே போர் அடிச்சிருச்சு. இதுக்கு பிறகு வர ஆட்களுக்கு நம்ம சான்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு நான் பேப்பர்ஸில் தான் உண்மையாகவே ஆர்டிகல்ஸ் நாங்கள் தேடினோம். அப்போ எல்லாம் வந்து பேசப்படும், வெளிநாடுகளுக்கு போயிட்டு நிறைய எங்களோட பியூட்ரிஷியன்ஸ் வந்து வின் பண்ணிட்டு வராங்க, இந்த மாதிரி ஏஷியா கப் காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போனால் நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னும் என்ன சாதிக்க, என்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்கலாம், நிறைய விஷயம் தேடலான்னு தான் நான் உண்மையாக அந்த இடத்துக்கு போனது. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் OMC ஹேர் வேர்ல்ட், அதாவது பாரிஸ் பிரான்ஸில் 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு விருது விழாவில் உங்களுக்கு கிரியேட்டிவ் ஐஸ் மேக்கப் இதில் வந்து உங்களுக்கு விருது கிடைச்சிருக்குது. இந்த விருதுக்கு சொந்தக்காரராக பிரான்ஸில் நீங்கள் இறுதியாக இந்த விருதை இப்போ பெற்றிருக்கிறீங்க. முதல்ல நேர்கள் பார்க்கலாம். வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டாக இது மாறி இருக்கிறது. பாரிஸில் பிரான்ஸில் தான் இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த விருது பற்றி நாங்கள் முதல்ல பேசுவோம். முதல்ல வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு. ஓகே, நன்றி. உண்மையாகவே வந்து இந்த அவார்டுன்றது வந்து இப்போ நான் எவ்வளோ கோடிகள் சம்பாதிச்சாலும் எனக்கு கிடைக்க முடியாத ஒரு சந்தோஷம் இந்த அவார்டில் கிடச்சிச்சு. இது வந்து நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் 2018ஆம் ஆண்டு எனக்கு கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட்டாக ப்ரைடல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செக்ஷனே வந்து நான் ப்ரைடல் செய்கிற நேரமே எனக்கு செகண்ட் பிளேஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் 2013 ஒரு பிரான்ஸ் கிடச்சிச்சு, அதுதான் இது. அதே மாதிரி இந்த வருஷம் செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த வெற்றிக்கான ஒவ்வொரு ஸ்டெப்ஸுன்னு நான் நினைக்கிறேன். நான் பிரான்ஸ் எடுத்திருக்கிறேன், இன்னொரு சில்வர் எடுத்திருக்கிறேன். அடுத்து இந்த டார்கெட் வந்து கோல்டு தான். உண்மையாகவே இந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப நிறைய கரடு முரடான பாதைகளை நான் வந்து ஃபேஸ் பண்ணி தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு. உண்மையாகவே ரொம்ப எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் செய்யும் போது நம்மளை அறியாமலே பெரிய ஒரு சந்தோஷம். இந்த ஃபீல்டில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பியூட்டி தானே, இதில் என்ன இருக்குது, இந்த பியூட்டி ஃபீல்டில் நிறைய பேர் வந்து பியூட்டி ஃபீல்டில் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம், இந்த மாதிரியான பேச்சுகளுக்கு மத்தியில் இதுலேயும் ஒரு சாதனை பயணம் ஒன்று இருக்குன்றது நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டணுன்றது தான் என்னுடைய ஆசை. நான் மட்டும் இல்லை, இப்போ எனக்கு பின்னாடி நான் ஒரு பெரிய டீம் ஒன்று கூட்டிகிட்டு போகிறது தான் அடுத்த இந்த பிளான். ஏன்னா இது அந்த ஸ்டேஜில் போயிட்டு நம்ம வேறு நாடுகள்லேருந்து நிறைய பேர் வரும்போது அந்த ஸ்டேஜில் ரொம்ப கத்தி ஆரவாரம் பண்ணும்போது ஒரு நாட்டிலேருந்து குறைஞ்சது ஒரு 50 பேராவது இருப்பாங்க. நம்ம நாட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டு வருது. நான் நினைக்கிறேன் எங்கள் நாட்டில் இருந்தும் ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்டேஜில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இன்னும் கிடைக்கும். நிச்சயமாக விருதுகள் என்று பார்க்கும்போது இந்த பிரான்ஸ் விருது, அது மாத்திரமல்ல 2024ஆம் ஆண்டு ஜட்ஜ் ஆஃப் ஏசியா காம்படிஷனில் அந்த விருது உங்களுக்கு கிடைச்சிருந்தது. மற்றும் தேசிய விருதுகள் நீங்கள் சொன்னதை போன்று. அது மாத்திரமல்ல பல இடங்களுக்கு நீங்கள் ஒரு ஜட்ஜாக ஒரு காம்படிஷன் நடக்கக்கூடிய இடங்கள், இப்போ இது சம்மந்தமாக இந்த துறையில் பலரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய காம்படிஷன்ஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்குது சர்வதேச ரீதியிலையும் கூட. அதுலேயும் நீங்கள் ஜட்ஜாக பார்க்குறீங்க. உங்களுடைய இந்த 20 வருட கால இந்த பயணம், உங்களுடைய அனுபவத்துக்கு மத்தியில் இந்த காம்படிஷன்ல கலந்து கொள்ற, அதாவது அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடியவர்களோட இந்த பங்களிப்பு, அவர்களுடைய இந்த விருப்பம், இதெல்லாம் எப்படி இருக்குது அவங்களுடைய செயற்பாடு? என்னன்னா, இப்ப ஜட்ஜ்மெண்ட்ன்ற நேரம் வந்து எல்லாருக்கும் ஜட்ஜ் பண்ண முடியாது, எல்லாராலையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நேஷனலில் நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம், இன்டர்நேஷ்னலில் வின் பண்ணியிருக்கிறோம். இது மட்டும் இல்லை என்னோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ரீசன். ஏன்னா நாங்கள் நிறைய நாடுகளுக்கு போகும்போது நிறைய எங்களோட அனுபவங்கள் அங்கே, அதே மாதிரி எங்களோட ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாம் வந்து இதில் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு போக முடியுமோ அந்த லெவலுக்கு போயிட்டு நான் படிச்சிருக்கிறேன். நான் ரஷ்யாவில் கூட ரொம்ப கஷ்டத்தில் மத்தியில் 10 நாள் அங்கே ஸ்டே பண்ணி இதுக்கான அட்வான்ஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன். ஸோ இதுகள் தான் நான் நினைக்கிறேன் நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ரீசன். அதே மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது வந்து எங்களுக்கு எங்கள் உண்மையான அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற நேரம் அந்த பிள்ளைகளோட மனசில் இருந்த அந்த வார ஆர்வங்கள் வந்து அவங்களையும் இந்த இன்டர்நேஷ்னலுக்கு கொண்டு போகணும்ன்றது தான் என்னுடைய ஆசை.
ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நிச்சயமாக அந்த குறை நிறைகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில நேரம் அதே துறையில் வருபவங்க எதிர்காலத்தில் இருக்கிறவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதோ ஒரு பக்கத்தில் இடிக்கும். சில நேரங்களில் மார்க்ஸை குறைக்கிறது, இப்போ ஏதாவது குறைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி சரியான முறையில் அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களை சொல்ல அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. வாழ்த்துக்கள். இந்த இது பார்த்துருக்கோம், இப்போ வந்து மேக்கப் வந்து காலத்துக்கு காலம் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடங்கள் இப்போ தசாப்தங்கள் எல்லாம் கடந்து இல்லை, ஒரு வருடங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது. இப்போ HD தொழில்நுட்பம் வந்து போயிட்டே இருக்குது. நீங்க முதல்ல செஞ்ச மேக்கப், உங்களுடைய ஸ்டார்ட் என்ட்ரி டைம்ல நீங்க செஞ்ச மேக்கப்புக்கும் இப்போ இந்த ரீசெண்டா நேற்றோ இந்த நாட்களில் செய்யற மேக்கப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரெண்ட் என்ன, எவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிருக்கிறத நீங்க உணர்றீங்க? அது மாத்திரம் இல்லாம இந்த பல நாடுகளுக்கு போறோம் தானே, இப்ப இலங்கையில போடக்கூடிய மேக்கப்ஸுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான மேக்கப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்? அது உண்மையாகவே நல்ல ஒரு கொஷின். ஏன்னா நானுமே கண்டினியூவாக வின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் நான் போயிட்டு அங்கே நான் ஒரு மேக்கப் செய்து உடனே நானும் வின் பண்ணிடலான்ற ஒரு நினைப்பில் தான் நானும் போனேன். அங்கே போய் பார்க்கும்போது தான் நான் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறேன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த பின்தங்களுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த நாட்டில் வந்து எங்களுக்கு சரியான பொருட்கள் இல்லை, சரியான அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து இங்கே கிடைக்கிறது இல்லை. இந்த ட்ரைனிங்ஸை தேடி நாங்கள் வெளிநாடுகளுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ வெளிநாடுகளுக்கு போயிட்டு இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் எங்களால் இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து க்ரியேட்டிவ்ன்ற சப்ஜெக்ட் வந்து எனக்கு புதுசு. லாஸ்ட்டாக நான் வந்து செய்யும்போது எனக்கு பிரான்ஸ் கிடச்சிச்சு, இந்த வருஷம் வந்து சில்வர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, நான் அந்த பிரான்ஸ் எடுக்கிற டைம் வந்து நான் அதில் ஒரு குழந்தையாக தான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் பெருசாக தெரியாது, ஆனாலும் க்ரியேட்டிவில் உள்ள ஆர்வத்தினால நான் அதை செய்தேன். ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லாமல் நான் நிறைய ரிசர்ச் பண்ணினேன். ரிசர்ச் பண்ணி இதுக்கான பொருட்கள் எடுக்கிறதுக்கு நான் வந்து சைனாக்கு போனேன். இதுக்கான ஒரு சில ட்ரெஸ்ஸஸோட ஆர்னமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து பேங்காக் போயிருந்தேன். ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் எடுத்ததுனால தான் இந்த முறை என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. அதே நேரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தவங்களுக்கும் எனக்கும் 0.5% தான் எங்கள் ரிசல்ட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது ஆன்லைனில் வந்து ரிசல்ட்டை வெளிவிடுவாங்க. ஸோ ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு 0.5% தான் நான் வந்து செகண்ட் ஆகியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது வந்து கண்டினியூவாக நான் செய்யும் போது என்னால் இன்னொரு கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான அந்த ட்ரைனிங்ஸ் வந்து நான் வெளியிலேருந்து எடுக்கிற மாதிரியே இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நானே அவங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன மாதிரியே அவங்களும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நான் கஷ்டப்பட்டு சேகரித்த ஒரு சில விஷயங்களை அவங்களால குயிக்காக எடுக்கக்கூடியதாக இருக்குது. சரி, லெக்சராக கூட இருக்கிறீங்க. அடுத்த கட்ட பிளான்ஸ் எல்லாம் என்ன மாதிரி, எதிர்கால திட்டங்கள் இந்த துறையில அப்படியே முன்னோக்கி செல்றதுக்கான திட்டங்கள்? கண்டிப்பா என்ன மாதிரி இன்னொரு 10 இல்ல நிறைய ஆசைகள் இருக்குது. அவ்வளோ நிறைய பேரை வந்து இதே மாதிரி அவார்ட்ஸ் எடுக்க வைக்கணும் எந்த கையால. என்னால் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. என்ன மாதிரியே, ஏன்னா நானும் இன்னொரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் எனக்கு இந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேஷன் இதுகள் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு கோல்டு அண்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ அதை நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே எடுத்துருவேன். அதுக்கு பிறகு என் பின்னால் என்ன மாதிரியே நிறைய பல பேரை கூட்டிக்கிட்டு போயிட்டு இந்த ஸ்டேஜில் இதில் மட்டும் இல்லை, ஏஷியா கப்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்போ என்ன வந்து கூப்பிடுறாங்க. சைனாவில், பேங்காக்ல, மலேசியாவில் எல்லாம் வந்து நான் ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு போய்கிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இந்த காம்படிஷன்ஸில் வந்து எந்த நாட்டில் இருக்கிறவங்கள கூட்டிக்கிட்டு வாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டேலண்டர்ஸை கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த பயணம் வந்து சாதாரண பயணமாக இருக்க முடியாது, சவால்கள் பல சந்தித்த ஒரு பயணமாக இருக்கின்றது. நிறைய கேள்வி கேட்கலாம். அதாவது சில நேரங்கள் ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் வந்து திசை திருப்பிய பாதை ஏதாவது இருக்கும், ஏதோ ஒரு சம்பவம் இருக்கும். லைஃப் அப்படி புரட்டி போட்ட ஒரு சம்பவம் ஏதாவது இருக்கும். அதெல்லாம் கேட்க ஆசையாக இருக்கு. நேரம் கேட்க வேண்டிய கட்டாயமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதாவது இது காலையில் 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர வேலை இல்லை, எந்த நேரமும் இருக்க வேண்டிய ஒரு வேலையில் ஒரு துறை தான் ஊடகத்துறையாக இருக்கலாம், உங்களுடைய இந்த துறையாக இருக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய உங்களுடைய முக்கியமானவங்களை பற்றி நாங்கள் இந்த நேரம் ஞாபகப்படுத்திட்டு, எந்த மெயின் சப்போர்ட் வந்து என் ஹஸ்பண்ட் தான். ஏன்னா எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் நான் தைரியமா சொல்லுவேன். இதெல்லாம் வைக்கிற நேரமே பார்த்துட்டு இந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்றேன்னு உண்மையாவே இந்த சொல்லுவாங்க, ஒரு கை வந்து, அதாவது அது சொல்ல முடியாத ஒரு
விஷயம். ஏன்னா எனக்கு என் ஹஸ்பண்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதோட என் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ என் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு கொடுத்த சப்போர்ட், ஏன்னா எல்லாருமே நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் ஃபேமிலி சப்போர்ட், என் குழந்தைகள் என் ஹஸ்பண்டை சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அவங்க தான் இதுக்கு மெயினான சப்போர்ட். அதே நேரம் என் டீச்சர்ஸ் வந்து நான் சரியான டீச்சரை தேர்ந்தெடுத்தேன். ஸோ அவங்க மூலமாக எனக்கு அடுத்தடுத்த ட்ரைனிங்ஸ் வந்து கிடச்சிச்சு, சரியான ட்ரைனிங்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. நான் நினைக்கிறேன் அவங்க தான் என் ஃபேமிலியே எனக்கு பெரிய சப்போர்ட் மாதிரி, என் டீச்சர்ஸ் எனக்கு அதை விட பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி இந்த துறையில், அதாவது அழகு கலை துறையிலே வந்து உங்களுடைய இந்த சாதனை பயணம் தொடர வேண்டும். 20 வருடங்கள், இன்னும் பல வருடங்கள் சிறப்பான பயணமாக மாத்திரமில்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு பயணமாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய மோடு இணைந்திருந்தார் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதாவது சாதனை பெண்ணாக ஒருவர் இணைந்திருந்தார், திருமதி கயல்விழி ஜெயபிரகாஷ். நன்றி மோடு இணைந்து கொண்டதற்கு. நன்றி. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் 2வது கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். வருகின்றது ஒரு பாடல்.